பிரிய மும்தாஜ் நினப்பு மாமா எல்லாம் கலந்துக்கிட்டு என்னடி இருக்க செக்ஸ் பகிர் மாதிரி மாறிட்டு இருக்கிறேன். இப்படித்தான் வரணும். அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. காத்தோட்டமா ஆமா கலகலப்பா கிடக்குது. நான் அப்படி வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேற அந்த பிள்ளைய இப்படி வந்தாதான் பிரச்சனை. மாட்டோம்னா சொல்லுது சும்மாவே நம்ம திட்டம் தான் அப்படி வர மாட்டேங்குது. ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் மாமா. ஏன்டி என்ன நல்லா தானே இருக்க? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. வயித்துல ஒரு புழுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியானே. என்ன புழு எவ்வளவு உனக்கு? அட தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் நல்லா விளையாடுவேன். அப்புறம் எங்கேயே விளையாண்டேன் 3 மாசமா கபடின்னு வர்றேன். இப்படி தொடுறேன் போயிடுறேன். எப்படி எப்படி? ஆமா கபடின்னு வர்றேன். இப்படி தொடுறேன் போயிடுறேன். என்னைக்கா ஒரு நாள் ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு பாக்குறேன். அவனை அடிச்சா வாடு இல்ல. ஏன் நீ? நானாச்சும் ரைடு வர்றேன்டான்னு வேணான்னு. சரி நீனாச்சும் வாடா வந்து நடுவுல ஒரு போனஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு அவன் லாபியில காலை வச்சு ஆளு அவுட் ஆயிட்டேன். அப்புறம் அவன் டைவர்ஸ் பண்ணி சரி அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணி. அது பிரச்சனை இல்லடி, ஏதாவது வீடு கிட்ட பில்டிங் கான்ட்ராக்டர் அப்புறம் என்ன அன்பளிப்பு கொடுத்துட்டு போன பில்டிங் கான்ட்ராக்டர் கொத்தனார் இங்க அவரை கல்யாணம் பண்ணி சரி அவர் என்னைய கொல்ல பார்த்துட்டாரு. ஏண்டி 2 பேரும் ஒண்ணா படுத்திருந்தோம். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல கனவு வந்து கட்டட வேலை பார்க்குற மாதிரியே சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான் கருணையோட. நீ எப்படி இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு நீ எப்படி படுத்து கிடந்த? வேற ஒரு சைஸா பப்பரை கேண்டு சிமெண்ட குழப்பி சலப்புன்னு அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்குன்னு நினைச்சுக்க. நினைச்சே பார்க்க முடியாது. வாய் வழியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும். அப்புறம் வேணாம் எவனுமே வேணான்னு வீட்டுல சும்மா இருந்தேன். அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு. யார் பண்ண இந்த பாம்பாட்டினா இந்த மகுடி வச்சு ஊதி வித்த காமிப்பான்ல வீதியில பாம்பு வச்சுக்கிட்டு இவன் எப்படி இவன் பாம்பாட்டி அதுக்கு காப்பாத்திருவேன்னாரு. எப்படி? 1 மாசம் ஆகுது அவனை கல்யாணம் பண்ணி. அவன் பாம்பை கூட கல்ல காமிக்கல. உனக்கு தான் கேட்க வேண்டியானே வெக்கத்தை விட்டு நல்லா இருப்பேன். இந்த பாம்பை நாச்சும் காமிட்டா பாத்துக்கிறேன்னு என்ன சொன்னான். அவன் சொன்ன என் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்புண்டு. என்ன பண்ண? நானும் விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுரே என்னடியாச்சு. அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. ஐயே ஏமாந்து போயிருப்பி. அப்ப என்ன ஆச்சு? எரிச்சல் ஆயிருச்சு. எரிச்சல் ஆகி அந்த பாம்பு என்ன பண்ண? காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். என்ன ஆச்சு? பாம்பும் க்ளோஸ் பாம்பாட்டியும் க்ளோஸ். வேரோட பிடியா பாம்பாட்டியா கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மஜருக்கு இந்த வைத்தியம் நல்லா இருக்கு. இனிமேல் பொம்பளை அழுல ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சு வீட்டுல வச்சுக்கிறீங்க. நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டு போங்க வச்சு கொளுத்தி விடுங்க. ஏய் நீ இதை சொல்லிவிட்டு ஒரு ஊர்ல நடந்திருக்குது. குலகேசுக்கு ஆளாயிரம் பிரகதீஸ்வரி சூட வச்சு வாடி ஒரு சூட 2 கட்டி சூட வச்சு கொளுத்தி விடுவாங்க தாளத்தை வச்சு. ஆமா ஆமா. ஏய் அம்மா என்ன உள்ள வச்சு வர மாட்டேங்குது. நல்ல சுறுசுறுப்பு. சரி சோகமா போயிட்டு வந்துட்டு இருக்கிற. வீட்டுக்காரர் போன் பண்ணி சத்தம் போடுறாரு. எதுக்கு? இதுக்காண்டியெல்லாம் கண்ணை குத்திக்கிட்டு ஃபீல் பண்ணுவியா? எடுத்துக்குச்சா என்ன பாரு. அதுக்கு பயப்படாது. நானும் அதுக்கு பயப்படவே மாட்டேன். சரி நீ என்ன பொம்பளையா? யாரு சொன்னது நான் பொம்பளை? இது என்னது? சூடத்தை பழத்துல ஏத்தி குத்தவா? ஏய் இது என்னடி பொம்பளைன்னா அடக்க ஒடுக்க அச்சம் மடம் ஞானம் பைப்பு. அந்த பைப்பு மட்டும் தான் வேலை செய்யாம கிடக்கு. அம்மா கூட பைப்பை வேலை செய்ய வைப்போம். அம்மா என்ன பண்ண போறாங்க? அம்மா 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 யாராங்க? ஏறேங்க சின்ன கர்ஜின கர்ஜின சின்ன கர்ஜினா சின்ன கர்ஜின கர்ஜின சின்ன கர்ஜினா முத்தா பச்சரிசி வச்சது போலி பல்வரிசை தொட்டு போட்டா பெண்ணரசி சுட்டது ஏடி மனசு நமக்கு பாட்டு படுத்தி ராசா கொண்டு போது கொடுங்கோ ரோசா நமக்கு பாட்டு படுத்தி ராசா கொண்டு போது கொடுங்கோ ரோசா அட குயில்
ஓடுது பாரு தெய்வமிக்குமே உங்களைத்தான் ஆச்சு புட்டா சங்கத்திலே தான் சண்டை வரும். முரண உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதும் எப்போதும் முரண உலகம் என்ன இப்போது நான் ஒன்று சேர்ந்தா போதும் எப்போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு ஆடி தோடிக்க ஒரு யோகம் இருக்கு விட்டா கோர தொட்ட கோர பொண்ணுக்குள் வாழ்ந்தா இருக்கு எழில குயிலே இளமன மயிலே ஆளோல பாரு அன்னமே ஒயிலே வடத வாழ பொருத்தி மானே வகினி மாமன் நானே திஞ்சனாக்கள் தினக்கடி திஞ்சனாக்கள் செஞ்சனா திஞ்சனாக்கள் தினக்கடி நல்லா திஞ்சனாக்கள் செஞ்சனா திஞ்சனாக்கள் தினக்கடி திஞ்சனாக்கள் செஞ்சனா திஞ்சனாக்கள் தினக்கடி திஞ்சனாக்கள் திஞ்சனா செஞ்சனா 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 ஏ ஹே ஹே ஏ ஹே 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 இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்குது அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் சரி மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும் சரி அப்பா வந்து என்ன சொன்னாரு அப்பா கலங்கட்டமா காவலுக்கு போச்சுனாருமா. வானம்பாடி பறவைகளை காணம்பாடி கள்ள கொண்டு அடிக்க சொன்னாரா எல்லா குண்டியெல்லாம் அடிக்க கூடாதுமா. கள்ள கொண்டு அடிக்க சொன்னாரானே அடிக்க கூடாதுமா. அவன் நம்ம தான் காவல் போணுமா ஹலோ 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 இன்னொரு மட்டும் ஹலோ அம்மா நீங்க அம்மா லைட்டா இது பண்ணி பாருங்க. ஹலோ ஹலோ உங்க தொண்டைக்கு எப்படி இருக்குமா? ஏன் தொண்டை அப்படிதான் இருக்கு நீ போனி பேசி பாருங்கம்மா. ஹலோ ஹலோ. இப்ப நல்லா இருக்கு சரி பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அதே நம்ம ஆடுறோம்ல அப்ப அந்த லீடுக்கு லைட்டா கண்டு வந்துக்கும். அப்ப என்ன ஆனா ஆமாமா அப்ப நீங்க என்ன ஆனா லைட்டா மைக்க இது பண்ணி கரெக்ட் பண்ணி வாயில வச்சு இப்படி வாயை மூடி தொலை மூடிட்டேனே இல்லாட்டி வெளியில வந்து விழுந்துருக்கு. வாயை மூடு முதல்ல பேசிக்கிட்டே நந்த இடத்துக்கு வந்துட்டோம் இடம் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா இடத்த வச்சு நமக்கு அப்புறமே நம்மள வச்சு இடத்துக்கு போறமையா ஆமாமா இடத்த வச்சு நமக்கு அப்புறமே நம்மள வச்சு இடத்துக்கு போறமே ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் புள்ள வரக்காது. வாயில நல்ல வார்த்தை வராதா வாயில எப்படிமா புள்ள வரும்? என்னதான் சாப்பிடுற இப்ப அறிவா பேசிக்கிட்டு இருக்க மனசு எப்படி இருக்கு மனசு ஒரு மாதிரியா கிடக்கு. ஏன் சந்தோஷம் துக்கம் எதுவுமே இல்லையா மனசுல என் மனசுல உள்ள நான் வெளிப்படையா சொல்லலாம்னு இருக்கேன். எங்க சொல்லு பாப்போம் நான் எடுத்து காமிக்கவாமா? சரி எடுத்து காமி இந்த- ஏய், சீ. என்னடி நீ கொண்டு அங்க கொண்ட கைய விடுற நீங்க ஆனா எடுத்து நீ ஏன் பொம்பளை தானா நீ எடுத்து காமிக்க நீ சொன்னீங்க. ஒண்ணு எடுத்து காமிக்காம பேசாம இருந்தா போதும் சரி சரி சரி. ஏய். நீ எடுத்து காமிக்கிறியா? இல்லாட்டி அம்மா ஏய், காமிக்க சொல்லு. அடி வாயை மூடி தொலை வாயை மூடுறதுக்கு எரும மாடு எருமமா அறிவு இருக்கு உனக்கு இடம் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ சொல்ல பார்த்திருக்கோம் இந்த மாதிரி சொல்லைய பார்த்திருக்கோமா மலர்கள்லாம் பண்ணி அங்கிட்டு போவாங்க என்ன மலையா பாரு. ஏண்டி ராசாத்தி என்னம்மா? அது பெருசு அது நடுவுல திருவுண்டா இருக்கு அது என்னது ஆமா எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்கல்ல ஆமா அந்த 7 அண்ணன்மார்களையும் காணு 2 தோழிமார் தான் நிக்குது ஆமாமா 7 அண்ணன்மார்கள் எங்க 7 அண்ணன்மார்கள் முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க. என்ன வேலைக்கு போனாங்க அவங்களுக்கு பொண்ணு வாக்க போயிருக்காங்க. அப்படியே அப்பா நம்பிராஜனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? ஆ. 60ஆம் கல்யாணம். ஆ. அதுக்கு வந்து இதுக்கு போயிருக்காங்க. எதுக்கு நகை எடுக்க போயிருக்காங்க. அப்படியா அம்மாவுக்கு வந்து பொக்லஸ் மாட்டணுமா? என்ன என்னது நெக்லஸ் பொக்லஸ். அப்படின்னா பொக்கல்ஸ் நடி நான் கேள்விப்பட்டேன் நெக்லஸ்ல கழுத்துல மாட்டுறது. சரி பொக்லஸ்னா இடுப்புல மாட்டுறது. அதான் நான் பார்த்தேன் நானே பயந்து போயிட்டேன் டொக்லஸ்னு ஒண்ணு இருக்குமா? அது என்னது அது பிள்ளைக்கு மாட்டுறது. மொக்கறைய பாரு வாயை மூடி தொலை சரி இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடத்த பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த இடத்த பார்க்க நெக்லஸ் போட்டிருக்கீங்க, பொக்லஸ் டொக்லஸ் போட்டிருக்கீங்களா? அறிவு கட்டவில எருமை என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ பெண்களுக்கு வந்து 4 வைக்கணும் நாங்கள் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு உன்னை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சு அந்த மாதிரி தான் தெரியல நீப்பா ஆமாம்மா ஆமா அதனால இந்த இடத்த பார்க்கல சந்தோஷமா இருக்குல்ல இருக்குமா? மத்தானம் கொட்டுதேடி மனசு மனசு மத்தானம் கொட்டுதேடி மனசு இந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு காட்டுப்பூவுக்கு ஒரு கூட்டு எதுக்கு கட்டு தெரியாது எது நமக்கு காட்டுப்பூவுக்கு ஒரு கூட்டு எதுக்கு கட்டு தெரியாது எது நமக்கு மத்தாளம் கொட்டுதடி மனசு இந்த மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மணக்கிற வயசு
நிக்கிற? தலைய வலிக்குதா? என்ன பண்ணுது? என்னன்னு தெரியல. என்ன பண்ணுது? ஒரு சுத்து வந்த உடனே ஆ, மயக்கமா வருதுமா. மயக்கமா வருதா? அம்மா வேற என்னடி பண்ணுது? இங்க வாங்கம்மா. என்ன பண்ணுது கேளுங்க ஒவ்வொன்றா. உனக்கு மாதிரியே கிறுகிறுன்னு வருதுமா. கிறுகிறு வருதா? மயக்கமா. மாங்காய் திங்கணும் போல இருக்குமா. ஆ, வேற சாம்பல் திங்கணும் போல இருக்கு. கேளுங்க அடுத்து என்ன வேணும்? ஐ, வேற வேற என்னடி பண்றது? வேற என்ன திங்கணும் போல இருக்கு? புளிச்சுங்கம்மா. புளிப்பு புளிப்பு மாங்காய் திங்கணும் போல இருக்கு. புளிப்பு திங்கணுமா. அம்மா ஏண்டி இதெல்லாம் வந்தா வேற மாதிரி சொல்லுவாங்களே. என்ன மாதிரின்னு தெரியல. யார்கிட்ட போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. கண்டா மாதிரி ஊதாரி அது மாதிரி. ஏண்டி, ஏய் போய் நல்ல மருத்துவரை பார்த்துட்டு வா போ. அம்மா வைத்தியர் போய் பார்த்து சின்ன மாங்கா அது திறந்திருக்கு, திருடித்தனா பல ருசி இருக்கு. அட ஆமா ஆமா மாமா. பட்டு பூச்சி பல ரகம் இருக்கு, புடிச்சு போட்டா தனி சோகம் இருக்கு. அம்மாயோ நிறைஞ்சிருக்கு, காக்கா நீச்சல் அடிப்போமா. எருமையெல்லாம் படகாக எதிர்கரைக்கு போவோமா. இறங்கி போகும் ரயிலேறி கரையில் குதிப்போமா. திருடு கெட்ட சிகப்பு கொடி காக்கா வந்தா பொறப்போமா. மத்தாளம் கொட்டுதடி மனசு, இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. பூவரச எல பீபி செஞ்சு புதுராகம் ஒண்ணு படிக்கட்டுமா. ஐயனாறு வெள்ள குதிரையில ஐயாவும் கொஞ்சம் ஏறட்டுமா. குதிரை பால புடிச்சுக்கிட்டு உன் கூட நானும் வரலாமா. எல்லாத்து பால் வீசி கண்ணுக்குள்ளி விடலாமா. புதுப்பட்டி ரோட்டோரோ புளியங்கா அடிப்போமா. இந்த வயசு மாறல இருக்கும் வரையில் இருப்போமா. புட்டு தவிடு பருத்தி கொட்ட சிட்டாவாணி பரப்போமா. மத்தாளம் கொட்டுதடி மனசு, இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. மத்தாளம் கொட்டுதடி மனசு, இந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. இடத்த பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இயற்கை வனம், இன்பவன சோலை, துன்பத்தை மறந்து தெரியும் பறவைகள். வருவா வருவா. வைத்தியரை பார்க்க போயிருக்கல. அதானே என்ன காணும். நீங்க ஆச்சுக்கிட்டு ஏ வர்றியா நடிப்பா. வாங்க. இயற்கை வனம், இன்பவன சோலை, துன்பத்தை மறந்து தெரியும் பறவைகள், ஆடி தெரியும் குயில்கள், பாடி தெரியும் எண்ணற்ற ஜீவராசிகள். இன்னைக்கெல்லாம் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கான போல இருக்குல்ல. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும். எங்கம்மா? இங்கதான் பாதி மண்டை தான் இருக்கு. மயிலுக்கு மயிலுக்கு பாதி மண்டை தான் இருக்கு. மரங்கொத்தி குருவிகள் டக் டக் என்று தாளம் போடுவதும். இந்த இடத்த பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா ஆடணும் பாடணும் ஓடணும் போல இருக்குல்ல. அதான் வர்றா ஒருத்தி. ஆமா இப்பயே புதி பண்ணி கொடுத்தது தெரியல அந்த விஷயம்லாம். அப்படி பார்க்காம ஆஹா என்னடி இது? ஏய் ஏண்டி உனக்கு என்ன ஒண்ணா ஆகி போச்சு? ஏய் ரொம்ப மேல இருக்கு. என்ன வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது? அவசரத்துல வந்தா பிடிச்சேன். இங்க பாரு, மாசம் பிறந்தா எப்படி இருப்பா? தேன் இது என்ன கம்பு குச்சி தேன்றாடி கட்டின மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ரொம்ப மேல இருக்கா? ஆமா கீழே இறங்கு. சரி விடு, இறக்கி கீழே வச்சுக்கோ. எங்க பாப்போம்? இந்த பிடிச்சேன். இன்னும் புள்ள உள்ள இருக்கல சொன்னது கேக்குது. இப்போலாம் சொல்றத கேக்குது. ஏமா இங்க பாரு, உனக்கு அப்படி தான் கேட்டுச்சா? அம்மா நல்லா தானே உனக்கு. ஐயோ சீ. என்னடி இது குடும்பத்தோட குடும்பத்தோட ஆடுது. சேர்த்து சொல்றேன். அம்மா வைத்தியர்கிட்ட போனேன். அவர் விரல விட்டு பார்த்தாரு. எதை கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு ஏண்டி பார்த்தாரு. மாட்டாடுறது முடியா? 35-45 மாசம் இருக்கும்னாரு. என்ன 35 மாசமா? என்னடி சொல்ற? 10 மாசம் தானடி. இது ரயில்வே கணக்குமா. ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறக்கும்ட்டாரு. அப்படி ஆடியல ரெண்டேரும். இல்ல இல்ல நான் பாடுறேன், நீங்க ஆடுறீங்களா? நம்ம 3 பேரும் சேர்ந்து இது பண்ணோம். இல்லடி, ஆடுறதுக்கு தான் உங்களை போட்டிருக்கு. பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும்தான் என்னைய போட்டிருக்கு. அப்படியாம்மா? அப்புறம் உங்களை போட்டதே அதனாலதானா? பெட்டிக்காரர் என்னமோ சொல்றாரு. அம்மா போட்டது எதுக்கு தெரியுமா? ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும். பள்ளி வேஷம் போடுறவங்க எங்கேயாவது ஆடி இருக்காளா? அம்மா போட்டது எதுக்குன்னா
பாடுறதுக்கு பேசுறதுக்கு தான் போட்டது. ஆமா ஏமா பாடுறது உங்களை போடும் போதே சொன்னாங்களா? அறிவு கட்டவள எருமை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆட்டம் அதான பார்த்தேன். சரி அப்பா கண்ணுங்கரத்தமா கால் பண்ணி சொல்லிருக்கார். விளையாட்டத வந்தது மறந்து போச்சு. அடித்து விரட்டுவோமா? விரட்டுவா வாங்க. அல்லமாலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் சோ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாமா? ஏய் ராஜுலு அவங்களா ஆடுவாங்களா? நம்ம தான் பிடிச்சி ஆட்டி விடணுங்கிறியா? அம்மா கையில ஒண்ணு வச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடி தலைவியால என்னடி என்னன்னு கேக்குறீங்க? என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே சோ ஆலோலமே இப்படி பல்ட்டி அடிச்சா புள்ள வாய் வழியா வந்துடாதா? ராஜமான பொம்பளை பெல்ட்டி அடிக்காதா? சொல்றோம் இல்லையா? நானும் அவசரப்பட்டு அடிச்சுட்டேன். நான் தான் அவசரப்பட்டு அடிச்சுட்டு. ஆமா நீங்க ஏண்டி என்னடி மடிமா எல்லாம் ஒட்டு மசுரா எங்க நீ பண்ணு? ஏய் எடுத்து மாட்டு. மாமா வேண்டாம். ஏய் எடுத்து மாட்டு. புள்ளைய காணவே. புள்ளங்கறியால வேற எதையும் ஏண்டி ஏய் எங்கடி புள்ளைய காணா? எங்க திரும்ப என்னடி கோயில் யானைக்கு மூலம் தள்ள மாதிரி இருக்குது? யானைக்கு மூலம் தள்ள மாதிரி. சாமி வேற வந்து நிக்கிறாரு அந்த மாதிரி சொல்லாதீங்க. சரி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் வரலாமா? போய் முதல்ல நல்லா வைத்தியரை போய் பார்ப்போம். இந்த விரட்டி விட்டு போலான்னு நினைக்கிறேன். எதை? டெலிவரி பண்ண முடிஞ்சாச்சே. முடிஞ்சாச்சா? விரட்டு. ஆடி டெலிவரி பண்ணட்டும். டெலிவரி ஆகட்டும். ஆலோலம் 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 சோ ஏய் புள்ள உள்ள தொட்டில ஆடிட்டு கிடக்குறது பாரு. ஏண்டி உள்ள தொட்டில கட்டி வச்சிருந்தியா? நீ அத அப்படியே கொல்லாம விட்டவளோ. ஐயோ என்னடி துணி? துணியா? துணி தூயின்னி துணி துணின்னு தான் சொன்னேனா? முள்ள முட்டை என்ன புள்ள முட்டை போட்டு வச்சிருக்க? ஆமாமா உட்கார்ந்து குஞ்சா போறி போ. அம்மா பிள்ளைக்கு ஒரு முட்டை கொடுங்க. ஏய் இங்க கீழ பாருங்க. எல்லாம் கண்டுக்குதுல. என்னல? ஏய் அத எடுல. ஏய் இத எடுல. ஏய் அத எடு. வரும்போது எப்படி வந்து போறது பாரு. ஏய்
சரி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் வரலாமா? மரியாதைக்குரிய வந்து என்ன கூப்பிடுங்க போலாமா?